செய்தியை பார்த்து வருகிறோம். எல்பிஜி டேங்கர் லாரிகள் உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வருகிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பாதிக்கும் மேற்பட்ட டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வாகனத்தை இயக்க முடிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் எல்பிஜி டேங்கர் லாரி கூட்டமைப்பு சார்பில் நேற்று முன்தினம் 1600 லாரிகளுக்கு வேலை கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக தொடரும் இந்த வேலை நிறுத்தத்தில் இன்று திடீரென 60% மேற்பட்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திடீரென சங்க அலுவலகத்தில் திடீரென கூறினர். அப்போது சங்க தலைவர் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் தன்னை எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து வந்த மெயிலை அனைத்து உறுப்பினர்களுக்கும் காட்ட மறுப்பதாகவும் ஏற்கனவே ஓபன் டெண்டர் முறையை விண்ணப்பிக்க அனுமதி மறுத்த நிலையில் கூட்டு நடவடிக்கைகளை வெளிப்படையாக கூற மறுத்த காரணத்தினாலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திடீரென கூடி முடிவெடுத்தனர். அதாவது லாரிகளை இயக்குவதற்கு இன்று அனுமதி கொடுக்கும் நிலையில் அனைத்து 2000க்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் தங்களுடைய வாகனங்களை இயக்குவதற்கு வாபஸ் பெற்று வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 5 மணிக்கு மேல் சங்க தலைவர் சுந்தரராஜின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு லாரி ஸ்ட்ரைக் வாபஸ் பெறுமா என்பது குறித்து சங்க நிர்வாகமே தெரிவிக்க இருக்கிறது. இதற்கிடையில் 2000க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய இந்த சங்கத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய இந்த லாரி உரிமையாளர்கள் தங்களுடைய வாகனங்களை இயக்குவதாகவும் தீபாவளி நேரத்தில் பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் சமையல் எரிவாயை ஏற்றுவதற்காகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் 2000க்கும் மேற்பட்ட இந்த லாரி உரிமையாளர்கள் ஒன்று கூடி இன்று முடிவெடுத்த நிலையில் அதில் ஒரு சில நிர்வாகிகள் தங்களிடம் தெரிவித்தனர். இதனை சந்தித்த பத்திரிகையாளர்களை சந்தித்த அந்த நிர்வாகிகள் வேலை நிறுத்தத்தை விட்டுவிட்டு வாபஸ் வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 5 மணிக்கு மேல் கூடும் இந்த கூட்டத்துக்கு பிறகு சங்க நிர்வாகிகள், அதாவது தென்னிந்திய கேஸ் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜின் தலைமையில் மீண்டும் ஒரு கூட்டம் கூடி முடிவெடுக்க தெரிகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவிக்குமார்.